50 வயசுல தான் இவர் அரசியலுக்கு வராரு. அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதுக்கு முன்னால நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்த? நீ எதுக்கு வந்து ஐபிஎஸ் தேர்வு எழுத போன? எதுக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஆன? எதற்கு அங்க போய் நீ வேலை செஞ்ச? இப்ப எதுக்கு வந்திருக்கிற? அப்ப நீ நல்லா பணம்லாம் சம்பாதிச்சுட்டு நல்லா வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய சூழல்ல நீ வந்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டை ஏமாத்தி RSS பின்புலத்தில் இருந்து கொண்டு சுத்தி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து எப்படியாவது ஏமாத்தி இங்க பிஜேபி கொண்டு வரலான்ற ஒரு முயற்சியில நீங்க வந்திருக்கீங்க. ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. 2008ல ஈழத்தமிழர் போராட்டம் உச்சத்தில் இருக்கு. இலங்கையில மக்கள் கொத்து கொத்தாக அங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதை கண்டித்து தன் ரசிகர் மன்றத்தை திரட்டி உண்ணாவிரதம் இருந்தது 2008ல. அப்ப என் தலைவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 34. 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப அண்ணாமலை எங்க இருந்தார் சொல்ல முடியுமா? 2011ல சிங்கள ராணுவத்தால் தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த செயலை கண்டித்து நாகப்பட்டினத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம். அப்ப எங்க தலைவர் வயசு என்ன தெரியுமா? 37. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாரு, இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்திருவேன் அப்படின்னு எங்க தலைவர் துணிச்சலா பேசினாரு 37 வயசுல. அப்ப அண்ணாமலை எங்க இருந்தாரு? 2011ல டெல்லியில ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்த போது டெல்லிக்கே சென்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நான் கலந்து கொள்றேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நான் துணை நிற்பேன் என்று எங்க தலைவர் அவர்கள் அந்த போராட்ட காலத்துல போனாங்க. 2011ல எங்க இருந்தாரு அண்ணாமலை ப்ரோ? எங்க இருந்தார் முதல்ல? விஜய் அவர்கள் வந்து இன்று அண்ணாமலையை விட எங்க தலைவர் வந்து சீனியர். அண்ணாமலைக்கு எங்க தலைவர் சீனியர், அண்ணாமலை எங்களுக்கு ஜூனியர்.